அதை தாண்டி நீங்கள் காலபைரவரையும் அம்மாவையும் நிறைய காளி கோயில் இருக்குது வர வழியில் நீங்கள் கும்பிட்டீங்கன்னாவே இங்கே நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக இடத்த சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இங்கே பிரச்சனை என்னன்னா இந்த 14 கிலோமீட்டர்லேயும் இல்லாத தெய்வங்களே கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வழியில் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு வழி கொடுத்து போய் நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக போகிற வாழ்த்தி அனுப்புது. ஆனால் நம்ம இவரை சொல்கிறதா அவ்வளோ சொல்கிறதான்னு தெரில. பிரச்சனை இருக்கா, அமானுஷ்ய விஷயம் இருக்கா, அவசியம் வந்து ஒரு அமாவாசை நீங்கள் வந்து போங்க. அந்த காளி மாதா அங்கே இருக்காங்க, பைரவர் இருக்காரு. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பார்னா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். இதுக்காக யாரையும் போய் நாடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த அண்ணாமலையார் அருணாசலர் பார்க்க வந்தால் 1 to 1 இருங்க. உங்களுக்கும் அவருக்கு மட்டும் தான் கண்டிவிட்டி. அங்கே காலபைரவர் இருக்காரா, நீங்கள் போய் பூஜை பண்ணுங்க. காளி இருக்காரா, நீங்கள் பூஜை பண்ணுங்க. முருகப்பெருமானை நீங்கள் பூஜை பண்ணுங்க. ஆஞ்சநேயர் இருக்காரா, நீங்கள் பூஜை பண்ணுங்க. குபேரன் இருக்காரா, நீங்கள் பூஜை பண்ணுங்க. 1 to 1 கனெக்டிவிட்டியாக இருங்க. யாரையுமே எந்த சூழ்நிலையும் நம்பாதீர்கள். நம்ம இதில் யாரும் கெட்டவன் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு கூட ஒரு பாண்டிங் ஏற்படட்டும். இறைவன்ன்றது அவருடைய ஒரு டிஎன்ஏ தான் நம்பும். அவர் இல்லாமல் நம்ம கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் இறைவன் இருக்காரு. பரிபூர்ணமாக இருக்காரு. பறந்து விரிந்து கிடக்காரு. அதனால் யாரையும் நம்பி எந்த விஷயம் செய்யாதீங்க. இந்த மண்ணுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை சாதுக்களுக்கு சன்னியாசி செஞ்சுட்டு போங்க. 1 to 1 தெய்வத்தோட கனெக்ட் ஆகுங்க. உங்கள் கையால் பரிகாரத்தை செய்யுங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. சிவனை நம்புங்க. அதுக்கான விஷயத்தை செய்யுங்க. பலன் கிடைக்குமானா 100% கிடைத்தே தீரும்.